இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம், சோளம், பச்சை சோளம் வாங்கியிருக்கு, பச்சை சோளம், கேரட்டு, பீன்ஸு, சோயாவை மஞ்சளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கொதிக்க வச்சு புளிஞ்சு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தக்காளியை நான் அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எடுத்தாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வாட போகிற அளவுக்கு ஊற்றணும். ரைஸ் செய்கிறதுக்கு முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். உப்பு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. வெங்காயம் நண்டு சாப்பிடையில கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோயா பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் எவ்வளோ நம்ம விருப்பம், எவ்வளோ தேவைனாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதோட சோயாவும் சேர்த்து போட்டுருங்க. எல்லாமே சோயாவை அவிச்சு வச்சுருக்கேன். அவிச்சுனா தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கணும். வதக்கி இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்குவோம். நல்லா வதங்கணும். ரைஸ் கடையில் செய்கிற மாதிரி செஞ்சால் அந்த காய்கறிலாம் வெந்து வேகாமல் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லா வதங்குச்சுன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வதங்கட்டும். வதங்கி வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஊற்றிக்கிறேன். கடையில் வாங்கி ஜாஸ்தினா போடாதீங்க. அந்த தக்காளியை அரைச்சோம்னா ஜாஸ்தி ஆகிடும். நல்லா வதக்கணும். அவங்க அந்த சாஸ் இறங்குற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். எல்லாத்துலேயும் சேரட்டும் சாஸு. அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் சிக்கன் பொடி, கொஞ்சம் மட்டன் பொடி, இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி பொடி, விருப்பப்பட்டால் கொஞ்சம் பிரியாணி பொடி, அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் பொடி, குழம்பு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட போட்டு வதக்கிறேன். இறக்க போகும்போது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். வதங்கிடுச்சு. கொஞ்சம் பொடியை எல்லாத்தையும் நான் இதை போடுறேன்.
அதுக்கப்புறம் இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். பிடிக்கும், அடி பிடிக்கும். பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த 2 நிமிஷம் வச்சு இப்போ இந்த எக்கை உடச்சி ரெண்டு எக்கு எடுத்தால் போதும். இது வந்து ரொம்ப வளர்க்கக்கூடாது. இதை நடு சென்டரில் இப்படி ஊற்றி லேசாக, ஆனால் சாப்பாடோடு கிடக்கும்போது சாப்பிடும்போது அப்படிலாம் நல்லா தெரியும். இந்த அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்து வருது. இதோட மொத்தமாக இப்போ கலந்துருவோம். மொத்தமாக கலந்து சாப்பாடை வடித்து வச்சுருக்கு. வடித்து வச்சுருக்க இந்த சாதத்தை எடுத்து இந்த கிளறில் போட போகிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் பொடி லேசாக இப்படியே தூவி விடுங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் பொடியை போட்டுட்டு உடனே கிளறி வைக்கணும். செஞ்சுருக்கிற 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இந்த சாதம் இருந்தால் போதும், வேறு தொட்டுக்கிற எதுவும் தேவையில்லை. ஆனால் முட்டை அவிச்சு ஒரு கிரேவி மாரி வச்சுக்கிடுங்க. உருளைக்கிழங்கு பொரிக்கலாம். சோயாவை பொரிச்சும் போடலாம். அவிக்கிறதோட அவிச்சு எடுத்து சிக்கன் பொடி விரவி பொரிச்சும் போடலாம். இன்றைக்கி நான் சும்மா தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிறப்பான ரைஸ் ரெடி. மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குறோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.